இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டமில் 310 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி சிறப்பாக பேட்டிங் செய்து வருகிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் ஒரு கட்டத்தில் 300 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிவிடும் என்ற நிலைமையில் தான் இருந்தது. அந்த நிலையில் கேப்டன் சுப்மன் கில் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த தொடரில் தன்னுடைய 2வது செஞ்சுரியை அடித்தார். முன்னதாக டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து அணி இந்திய அணியை பேட்டிங் செய்ய பணித்தது. அதில் ஜெய்ஸ்வால் 87 ரன்கள் குவித்தார். இன்னொரு ஓப்பனரான ராகுல் 1 ரனில் அவுட் ஆனார். கருண் நாயருக்கு அவர் கிடச்ச சான்ஸ் இந்த வாட்டி 1 டவுனாக சாய் சுதர்சனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாலும் அவர் 30 ரன்லேயே அவுட் ஆகிட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியும் அவருக்கான சான்ஸை சரியாக பயன்படுத்திக்கல. ஒரு கட்டத்தில் 5 விக்கெட்டுகளை இழந்து ரிஷப் பண்ட் 25 ரனில் ஆட்டம் இழந்தப்போ 5 விக்கெட்டுகள் ரொம்ப சீக்கிரமாகவே விட்டுருந்தாங்க இந்தியா. ஸோ அதிலிருந்து சுப்மன் கில் சிறப்பாக இன்னிங்ஸை கட்டமைச்சிருக்காரு. கூடவே அவருக்கு சிறப்பான பங்களிப்பு கொடுத்த ஜடேஜாவும் 41 ரன்களில் ஆட்டம் இழக்காமல் இருக்கார். ஸோ டே 2ல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் வெல் பிளே இந்தியா.